கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 இன்ச் போல் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு உடனே கிண்டிடக்கூடாது. கரண்டியை வச்சு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முட்டை உடஞ்சிடாமல் இதை மெதுவாக கிண்டி விடணும். பாருங்கள், முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 100 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுறணும். மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உடைச்சி ஊற்றின முட்டைக்கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.